நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடத்தோட கடைசி மாதமாக இருக்கக்கூடிய பங்குனி மாதத்துக்கு உண்டான பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தோட சோபக்கிருது வருடம் அப்படிங்கிறது முடியுது. அதன் பிறகு குரோதி வருடம் அப்படிங்கிறது வரப்போகுது. அதுக்கு தமிழ் புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது நம்ம தனியாக போடுவோம். இந்த வீடியோவில் இந்த பங்குனியோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த பங்குனி மாதம் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குது, நினச்சது நிறைவேறுமா, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணாபுண்ணான்னு இருக்குது. இது எப்படி சொல்கிறது, இதனால் பலர் பயப்படணும். சில பேருக்கு என்னடா இது மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு யோசிக்க வைக்கும். ஆனால் அதையும் தாண்டி உங்களோட ராசிக்கு என்னென்ன நன்மைகள் வரப்போகுது, என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடணும். சூரியன் மீன ராசியில் ராகுவோடு சேர்ந்து கூடியிருக்காரு. பார்த்துங்க, ராகுவும் சூரியனும் கூட்டணி. அதேமாரி மாத தொடக்கத்தில் பங்குனி 1ஆம் தேதியே செவ்வாய் கும்பராசிக்கு போய் சனியோட சேர்றாரு, பகை கிரகங்களோட சேர்க்கை. இது ஒரு பக்கம். அடுத்து புதன் பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் நீசத்தில் இருக்கார். 13ஆம் தேதி புதனும் வக்கரமாகி சுத்தமாக வலிமையிலேருந்து போகிறாரு. இப்படி இந்த 3 கட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதோட சுக்கிர பகவான் கும்பராசியில் இருந்துட்டு 19ஆம் தேதி மீனராசிக்கு போய் அவரும் ராகுவோட சேர்றாரு. குரு பகவான் மேச ராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசியில் செவ்வாயும் சனியும் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த கிரக அமைப்புகள், இந்த பகை கிரகங்களோட சேர்க்கை, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதத்துக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்களோட ராசி அதிபதி சனி ராசியிலே இருக்கார். இப்போ ஜென்ம சனி அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதோட பகை கிரகமான செவ்வாயும் 4வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதியான ராசி அதிபதிக்கு நட்பு செய்யக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களோட ராசியிலே இருக்காங்க. 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்பம், இதை குறிக்கக்கூடிய இடத்துல கிரகங்களோட ராஜா சூரியன் இருக்காரு. அவரோட சேர்ந்துக்கிட்டு விஷப்பாம்பு ராகு இருக்காரு. அஷ்டமத்தில் விஷமற்ற பாம்பு கேது இருக்குது. இப்போ இந்த கிரகங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதம் முழுக்கவே கிரகங்கள் அப்படிங்கிறது சரியில்லை. கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது மாறி 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 வந்துக்கிட்டே தான் இருக்கும். அஷ்டமத்தில் இருக்கிற கேது உடம்புலையும் கொஞ்சம் பிணியை கொடுப்பாரு. போதாத குத்தத்துக்கு ஜென்ம சனி அப்படிங்கிறது நடக்குது. அப்போ இந்த மாதத்தில் காசு பணம் 10 ரூபா வருது வரல, செய்கிற தொழிலில் 10 ரூபா லாபம் இருக்குது இல்லை, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் நல்ல பேர் எடுக்கிறோம் இல்லை, ஒரு டிரான்ஸ்ஃபர் வருது போகுது வருது, புது முயற்சி ஏதாவது செய்கிறோம் அதில் 10 ரூபா காசு கிடைக்குது கிடைக்கல, கல்வி எப்படியோ நல்லபடியாக இருக்குது இல்லை, ஒரு பயணம், ஒரு கலைத்துறை, ஒரு திரைத்துறை, ஒரு அரசியல் துறை, ஒரு விவசாயத்துறை, இந்த மாதிரி தான் சார்ந்த எந்த துறையாக இருந்தாலும் முன்னேற்றம் இருக்குது இல்லை, இது எதையுமே இந்த மாதத்தில் பார்க்காதீங்க. எது நடந்தாலும் சரி புது முயற்சி அப்படிங்கிறது வேண்டாம். நடக்கிறது பாட்டுக்காக நடந்துக்கிட்டு இருக்கட்டும். அதை அப்படியே செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வழக்கத்தை விட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். நல்லா தின்னுட்டு தூங்கணும், ரெஸ்ட் எடுத்தோம் படுத்தோம் அப்படின்னு இருந்தோம்னு வச்சுக்கிங்க, சாப்பிட்ற சாப்பாடு கூட செரிக்காமல் அதால் கூட நமக்கு பிரச்சனை வரும். அப்போ இந்த மாதத்தில் கூடுமான வரைக்கும் தேவையற்ற அலைச்சல் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். ஏகப்பட்ட கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், தொலைதூரத்துக்கு பயணமாக வர மாதிரி இருக்கும், முக்கியமான உறவுகள் வகையில் பத்திரிக்கை வைப்பாங்க. இது எல்லாம் நிறையா நடக்கும். ஆனால் நாம் தான் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி போய்க்கணும். உடம்பு கொஞ்சம் சரியில்லையா, நம்ம உடம்பு ஒத்துழைக்கலையா, அதுக்கு தக்கன நடந்துக்கணும். ரொம்ப நெருக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா போயிட்டு ஏதோ நோவாமல் போயிட்டு நோவாமல் வந்துடுறது நல்லது. போகிற இடத்துல நான் கடையில் பொறுக்கி திங்கிறேன் இல்லை ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்றேன், அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. அப்படியே சாப்பிட்டாலும் கொஞ்சம் சைவ உணவுகள் அப்படிங்கிறத சாப்பிட்டுக்கிட்டு சாத்விக உணவு முறைக்கு மாறிக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கிரும். அதுமாரி ஒரு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, ஒரு ரத்த அழுத்த மாற்றம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு வெளியூருக்கு போகிறேன், வெளி இடத்துல தங்க போகிறேன் அப்படின்னா அதுக்குண்டான மருந்து மாத்திரையை மறந்துடாத எடுத்துகிட்டு போயிடுறது அப்படிங்கிறது நல்லது. அதோட எதனால் இதை சொல்கிறேன்னா, ஏற்கனவே ஜென்ம சனி இப்போ மாதம் தொடங்கி 1வது நாளே சனியோட செவ்வாய் உட்கார்றாரு. 2 பேர்த்துக்குமே ஒருத்தருக்கு ஆகாது, வாக்கியா தகராறு. இந்த முரண்பாடான கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பத்தை நிறையா கொடுக்கும். லேசாக ஒரு கைகால் வலி வந்தால் கூட நமக்கு ஏதோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது வரும். கொஞ்சம் கூட பிறந்தவங்க உடன்பிறப்புகள் வகையில் பகை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் உடன்பிறப்புகள், பங்காளி, தந்தை வழி சொந்தங்கள்கிட்ட குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத வச்சுக்க வாங்கியிருந்தால் தூக்கி எறிஞ்சிருங்க. கொடுத்துருந்தா மொல்ல பேசி நோவாமல் வாங்கிக்கிங்க, இல்லாட்டி அடுத்த மாதம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுங்க. அது மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளோட சலுகை அப்படிங்கிறது கிடைக்காது. நாம் என்ன தான்
உளுந்து உளுந்து மாடு மாதிரி வேலை செஞ்சாலும் வேலை செய்யாதவங்களாம் நல்ல பேர் வாங்கிட்டு போடுவான், செஞ்சுவிட்டு நாம் கெட்ட பேர் வாங்கிட்டு சுற்றுற மாதிரி தான் இருக்கும். அதுமாரி தேவையில்லாத செலவு அப்படிங்கிறது வரும். வீட்டில் இருக்கிற பார்த்திங்கன்னா திடீர்னு கிரைண்டர் ரிப்பேர், மிக்சி ரிப்பேர், வாஷிங் மிஷின் ரிப்பேர், ஃப்ரிட்ஜு ரிப்பேரும்பாங்க. வீட்டில் ஒவ்வொரு பொருளாக ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. என்னடா ஒரு பல்ப்பு கொண்டு பீஸு போயிடுது, நான் எத்தனை வாட்டிடா செலவு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்புங்கிறது இருக்கும். மின் சாதனங்களை கையாளும் போது கவனமாக இருக்கணும். அது ரிப்பேர் ஆகி போய் நமக்கு செலவு வச்சிரும். அதோட மீனத்தில் நீசம் அடைஞ்சு புதன் இருக்கார். ஏற்கனவே நீசத்தில் வலிமை போயிடுச்சு அவருக்கு. இப்போ 13 பங்குனி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கே வக்கிரகதியும் அடைகிறாரு. அப்போ இதோட விளைவு என்ன செய்யணும்னா பிள்ளைகளால் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அப்போ ஒரு கல்லூரி படிக்கிற பிள்ளை இருக்குது அப்படின்னா எங்கன்னா வம்பு வழக்கு பண்ணிக்கிட்டு வந்துடக்கூடாது, கொஞ்சம் கவனமாக பார்த்து வளர்த்துக்கணும். அதுமாரி பெண் பிள்ளைகள் இருந்தது அப்படின்னா ஏதோ கொஞ்சம் கண்காணிச்சிங்க. அதுமாரி கொஞ்சம் பிள்ளைகளுக்குள்ள சண்டை விடு, அடுத்த வீட்டில் சண்டை வந்துடும். அதனால் குடும்பமான வரைக்கும் பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது நல்லது. அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு வரன்னு தேடினீங்கன்னா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். 10 ரூபா காசு செலவாகும். பொண்ணு பார்த்து ஜாதகம் பார்த்து பாதி காசு செலவாயிடுமே ஒழிய நல்ல ஜாதகம் அப்படிங்கிறது அமையாது. அஷ்டமாதிபதியாகவும் புதன் இருக்கிறதால ஒரு வகையில் ஒரு வக்கரம் அடைகிறது நல்லது. ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ கெட்டவரான அவர் கெட்டு போயிட்டார். அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் கெட்டு போயிட்டார். அப்படிங்கிறப்ப புது நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிறவனால 10 காசு புண்ணியம் இல்லை, இதில் புதுசாக ஒருத்தன் என்ன செய்ய போகிறான் ஜோசியரை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். திடீர்னு ஒரு புது நட்பு கிடைக்கும். அது மூலியமாக ஒரு தொழில் வாய்ப்பு, ஒரு வேலை வாய்ப்பு ஏதாவது கிடைக்கும். வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்போம், ஒரு புது நண்பன் ஒருத்தன் கிடைப்பான். இங்கே வா, என் கம்பெனியில் ஒரு வேலை இருக்குது, வந்து சேர்ந்துக்கம்பான். இந்த மாதிரி சின்ன சின்ன சாதகங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அதோட பங்குனி 19 சுக்கிர பகவான் தன்னோட உச்ச வீடாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு போகிறாரு. உங்களோட ராசிக்கே தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. அங்கே போய் உச்சமடைகிறாரு. புதனோட சேர்ந்து புத சுக்கிர யோகத்தையும் கொடுக்குறாரு. ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமடைகிறதுங்கிறது நல்லது. பொருளாதார நிலை நல்லா இருக்கும். புனித பயணங்கள் அதிகமாகும். தொழில் ரீதியாக புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதாவது 19ஆம் தேதிக்கு மேலே வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் மாறுது. என்னடா இது 19ஆம் தேதி வரைக்கும் ஊற வச்சு அடிக்குதே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த சுக்கிர பலம் நல்லா அமைஞ்ச பிறகு உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்கும். பயப்பட வேண்டியதில்லை. இது மாதிரி தொழில் ரீதியாக புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள்லாம் அமையும். சில பேருக்கு அசையா சொத்து வாங்குறதுல ஆர்வம் கிடைக்கும். பரவாயில்லடா இந்த ரணகாலத்துலேயும் ஒரு கிளுகிழுப்பு இருக்கா, நமக்கு இவ்வளோ பிரச்சனை ஆனாலும் ஒரு பிளாட் வாங்கணும்னு நமக்கு எண்ணம் வருது, எங்கேருந்து காசு வருது, காசே இல்லை நமக்கு எதுக்கடா இடத்து மேலெல்லாம் ஆசை அப்படிங்கிற மாதிரி யோசனை இருந்தாலும் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நகை நட்டை வச்சு ஒரு சீட்டு பணத்தை எடுத்து எல்லாம் ஒன்றோட ஒன்று முடிஞ்சு ஒரு பிளாட்டை நமக்கு சொந்தமாக வாங்கி போட்டுடலாம். நமக்குன்னு ஒரு சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சொத்து சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முயற்சியை கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். அதோட பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அது மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு மாதத்தோட பகுதி 19 தேதிக்கு பார்த்தீங்கன்னா மதன்னு இருக்கும். ஆஃபீஸுக்கு போகிறதுக்கே பிடிக்காது. ஆமாம், அங்கே போய் என்ன அப்படியே லாபம் கொட்டுதா, பேசாமல் வீட்டில் உட்காந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட 19ஆம் தேதிக்கு மேலே தொழிலில் ஒரு அதிகபட்ச ஆர்வம் கிடைக்கும். என்ன ஊரே சம்பாதிக்குது இதே தொழிலில், நம்மளால் முடியாதா, வாடா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் மாடு மாதிரி உழைப்பீங்க. 10 ரூபா வருமானமும் பார்த்துருவீங்க. அதோட சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது 2வது வீட்டில் இருக்குது. பகை கிரக சேர்க்கை பணப்புழக்கத்தில் தடையை கொடுக்கும். ஏன்னா தனஸ்தானத்தில் இது நடக்குது. அப்போ கொடுத்த இடத்துல பணம் வராது, வாங்கின இடத்துல திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். நமக்கு பணம் கொடுக்க வேண்டியவன் ரொம்ப சாதாரணமாக பதில் சொல்லிடுவான், வெளியூரில் இருக்கேன் வர 10 நாள் ஆகிடும்னு. நம்ம கொடுக்க வேண்டியவன் நம்ம வெளியூரில் இருக்கனாலும் நீ எந்த ஊரில் இருக்க சொல்லு, நான் அங்கேயே வரம்பான். இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் யாருக்கும் இந்த மாதத்தில் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்குஸ்தானத்தில் பகை கிரக சேர்க்க இல்லைன்னா இல்லை, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லி விடுங்க. சும்மா வாய் ஜம்பத்துக்காக நான் பார்த்துக்கிறேன் தீர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு செய்ய முடியாமல் போய் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த மாதம் அப்படிங்கிறது 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு சுமார் 19ஆம் தேதிக்கு மேலே நல்லது நடக்குது. அதேமாதிரி விவசாயத்தில் புது முயற்சி வேண்டாம். ஏன்னா செவ்வாய் பகையோட கூடியிருக்கு. பூமிகாரகன் செவ்வாய் பகை கிரகத்தோட ராசிக்குள்ளேயே இருக்காரு. அப்படிங்கிறதால நிலப்பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால இடம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சு குளித்து முழுவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யணும், அனுமன் வழிபாடு செய்யணும், பெருமாள் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமை சாயந்தர நேரத்தில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றணும். செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுங்க. சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய வீடற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஒரு சாப்பாடு போடுறது, ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது அப்பப்போ
வீடற்றவர்கள் இயலாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்சதெல்லாம் செய்யுங்க. சனி பகவான் உங்களுக்கு கர்ம வினைகளின்படி நற்பலன்கள் அப்படிங்கிறதையும் வாரி கொடுப்பாரு. சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதம் அப்படிங்கிறது முற்பகுதி சுமார் அப்படின்னாலும் பிற்பகுதி நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கலவையான மாதமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.